ஹாய் மக்களே, இது உங்கள் டிஎஸ்பி வாய்ஸ் 360. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நமக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது 100, 112 இல்லை வேறு ஏதாச்சுமா? ஆனால் காவல்துறையின் காவல் உதவி ஆப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதுதான் காவல் உதவி ஆப். தமிழ்நாடு காவல்துறையால் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ மொபைல் ஆப். அவசர நேரங்களிலும் காவல்துறையை விரைவாக தொடர்பு கொள்ளவும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சேவைகளில் ஒரே இடத்தில் பெறவும் இந்த செயலி நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன் நம்ம இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும்? ஏன்னா எமர்ஜென்சி எப்போ வரும், எப்படி வரும் நம்மளை கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் எமர்ஜென்சி வரத்துக்கு முன்னாடி இந்தமாரி சேஃப்டி ஆப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எமர்ஜென்சி டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ இல்லை ரிலேட்டிவ்க்கோ இல்லை பொதுமக்களுக்கோ யார் எமர்ஜென்சி இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 க்ரூஷியல். ஸோ அதுக்கு இந்த ஆப் ரொம்ப உதவியாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஆப் பெண்களுக்கான ஆப் மட்டும் கிடையாது. இந்த ஆப் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள் யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்புறம் ஐஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லோரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். காவல் உதவி ஆப் ஓப்பன் பண்ணதும் நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இந்த எமர்ஜென்சி பட்டன் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும். நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வாய்ஸ் மூலிமா கால் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்ம மொபைல் கம்ப்ளைண்ட் மூலியமாக நம்ம வீட்டிலேருந்தே நம்ம கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். இங்கே லொக்கேஷன் ஷேரிங்ன்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாட்ஸ்அப்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்பயே நம்ம ஃபேமிலியோட ஒரு 3 காண்டாக்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கும் நம்ம லைவ் லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா அவங்களுக்கு அந்த லைவ் லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக ஈஸியாக பார்க்க முடியும். அதேமாதிரி கூகுள் மேப் யூஸ் பண்ணி நம்ம லைவ் லொக்கேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நம்ம ஃபேமிலிக்கோ நம்ம ஷேர் பண்ணலாம். அப்புறம் இங்கே எந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம இருக்கோம், ஸோ நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதேமாதிரி வணிகர் உதவி, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கடை வச்சுருக்கவங்களும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி கட்டுப்பாட்டு அறைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த நம்பருக்கு கால் பண்ணால் டேரெக்டாக நமக்கு எமர்ஜென்சி டைமில் ஹெல்ப் வரும், அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ஃபீச்சர் எதுக்குன்னா நம்ம காவல் உதவி ஆப் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே 3 நம்பர் ஆட் பண்ணலாம். அதில் 2 நம்பர் கட்டாயமாக ஆட் பண்ணணும். ஸோ இதில் யார் நம்பர்லாம் ஆட் பண்ணலாம்னா நம்ம பேரண்ட்ஸ், ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அவங்க நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா எமர்ஜென்சி டைமில் நம்ம எங்கே இருக்கோம், எமர்ஜென்சியில் இருக்கோன்ற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்களும் நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு பேரண்ட்ஸோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் எல்லா ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம முழுசாக ஆராய்வோம். இன்றைக்கி நம்ம காவல்துறையின் காவல் உதவி ஆப்போட பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி ரொம்ப பார்த்தோம். அடுத்த எபிசோடில் நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம் நோக்கம் ஒரு குரல், ஒரு உண்மை, ஒரு மாற்றம். இதுதான் உங்கள் டிஎஸ்பி வாய்ஸ் 360. நன்றி, வணக்கம்.